சொல்லுவார்கள், ஃபாத்திமா மறுமைக்காக தயாராகிக் கொள் ஃபாத்திமா. தன் மகளை பார்த்து சொல்லுவார்கள், ஒரு ரசூல், ஒரு நபி, மறுமைக்காக தயாராகிக் கொள் ஃபாத்திமா. உன் தந்தை ரசூல் என்பதால் மறுமையிலே உன்னை பாதுகாத்து விட முடியாது ஃபாத்திமா. உன் தந்தை நபி என்பதால், அல்லாஹ்விடத்திலே உன் தந்தை என்பதால் சிபாரிசு செய்ய முடியாது ஃபாத்திமா. அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது ஃபாத்திமா. நீ தயாராகிக் கொள் மறுமைக்காக. சொர்க்கத்துடைய உயர்ந்த பெண்மணி நீங்கள் ஃபாத்திமா. ஃபாத்திமா அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சோகமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே. சொன்னார்கள், ஃபாத்திமா, லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். கவலை வேண்டாம் ஃபாத்திமா, உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்ன சிரமத்தை அந்த நேரத்தில் அனுபவித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது ஃபாத்திமா. அழைத்து சொன்னார்கள் சில வார்த்தைகளை. ஃபாத்திமா அழ ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டிருக்கக்கூடிய மகளை மறுபடியும் அழைத்து சொன்னார்கள். அந்த மகள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். சிரிப்பும் அழுகையும் கலந்த அந்த சதையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நிலைமையில் அதை கேட்காமல் பின்னால் அழைத்து கேட்டார்கள், என் மகளே ஃபாத்திமா, ஏன் அழுதீர்கள், ஏன் சிரித்தீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த நோயில் உன் தந்தை பிரிந்து விடுவேன் என்று. தாங்க முடியவில்லை, அழுதேன். அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, நான் பிரிந்தாலும் இந்த உறவுகளில் என்னை முதலாவது சந்திக்கக்கூடியவள் நீதான் என்று. நான் சிரித்தேன். எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்? எனக்கு பிறகு நீ மரணமாக போகிறாய் ஃபாத்திமா என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா சிரிக்கிறார்கள். ஏன் ஏன் சிரித்தார்கள்? இருந்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? யாருக்காக தன் வாழ்நாளில் வாழ்ந்தார்களோ, யார் சிரமப்படும் போதெல்லாம் அழுக்குகள், குடல்கள் போடப்பட்டிருக்கிறது தந்தைக்கு மேல், ஓடி சென்று அகர்த்தி சொன்னார்கள், என் தந்தையே, உங்களை இப்படி சிரமப்படுத்துகிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாள் முழுக்க இணைந்திருந்த அந்த மகள் தன் மரண செய்தியை கேட்டவுடன் சிரித்தார்கள். ஏன்? மரணித்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்?